வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனுங்க. வெள்ளை சாப்பாடு, கோவக்காய் பொடி பெரட்டல், பூண்டு குழம்பு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எப்படி ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்டாகவும் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி புளி ஊற்றி குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தோம்னா அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருச்சு. ஒரு 5-6 வெந்தயம் போடுறேங்க. புளி ஊற்றுற எல்லா குழம்புக்குமே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஏன்னா புளி வந்து உடம்புக்கு கொஞ்சம் சூடுன்னு காட்டி வெந்தயம் போட்டோம்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 கடுகு போடுறேன். கடுகு பொரிட்டுங்க. இப்போ கடுகு பொரியுதுங்க. இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டுங்க. இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு 5-6 வெங்காயம் சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெரிய தக்காளி நல்லா பழுத்து தான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இங்கே வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இந்த தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் பூண்டை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சுங்க. இதில் 2 கட்டைக்கு பூண்டு துளிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுடலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வணங்கிட்டோம். இங்கே பூண்டு தக்காளிலாம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடுறேங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். இப்போவே அதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு வேணுங்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 மூடிக்கு நான் தேங்காயை கீறி வச்சுருக்கிறேங்க. நம்ம துருவன தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாங்க. இது வந்து வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான். இந்த மாதிரி புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குறத விட. இந்த சாம்பார் பொடி எப்படி அடைக்கிறங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இதில் 2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும், இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா மையாட்டம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இங்கே புளியும் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சுண்டி இருக்குது. இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் மசாலா பொடியும் இதில் போட்டுடலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் நல்லா கழுவி இந்த குழம்புக்குள்ளேயே ஊற்றிடலாங்க. இப்போ கொஞ்சமாக மிக்சியை கழுவி நான் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி கம்மியாக ஊற்றி சீக்கிரமாக வணக்கி விட்டாங்கன்னா சீக்கிரம் கொதிச்சிரும், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தாங்க. இப்போ இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. கொஞ்சம் எண்ணெயில் பிரிஞ்சு வர மாதிரி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணுங்க. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால அடி பிடிச்சிக்கும். அதனால் பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கலரி விட்டே இருக்கணுங்க. கோவக்காய் பரட்டல் செய்யறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கலாங்க. இது பச்சை கடலையும் போட்டுக்கலாம், வறுத்த கடலையும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இந்த வெறும் பேன்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இங்கே ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் கொஞ்சம் வெந்துருச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாங்க. நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு 2 கொதி விடலாம். எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அதை நல்லா வறுத்துட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். சும்மா ஒரே ஒரு வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கோவக்காயை வணக்கி விட்டுறலாங்க. நான் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குதுங்க. இதில் ஒரு வரமிளகாய், ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்குட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் பாதி அளவுக்கு தக்காளியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதில் கோவக்காயை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே போட்டுடலாம்.
இது கோவக்காய் வந்து கொஞ்சம் பழுத்து காய் போடாதீங்க, கொஞ்சம் இலசாயா இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்கும் போதே நீங்கள் இலசா பார்த்து வாங்கிக்கோங்க. அமுத்தி பார்த்தா கெட்டியாக இருந்துச்சுன்னா அது இலசுன்னு அர்த்தம், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் குளக்குளன்னு இருந்துச்சுன்னா அது பழுத்ததுன்னு அர்த்தம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு வணக்கி விட்டுங்க. எண்ணெயிலேயே நல்லா வேகுதுன்னு விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம போய் இதுக்கு வறுத்து வச்சது ஆறி இருக்கும், அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இங்கே குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஆனால் இன்னும் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரல. இன்னும் 2 கொதி வந்துச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இங்கே கோவக்காயும் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்க்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு காய் வெந்துருச்சு. இன்னொரு 1/4 வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். என்னது வந்து அடி பிடிக்கல, அதனால் நான் தண்ணியே ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே வேக வச்சுருக்குறேங்க. இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கோவக்காய் வெந்துட்டே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்தா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 2 நிமிஷமாக கோவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாவே தெரியுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. இதை போட்டு ஒரு பரட்டி விட்டுறலாம். இந்த பொடி போட்ட பரட்டல் வந்து நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக இருக்கும். நம்ம சாப்பாடுக்குலாம் வச்சு கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு சைடிஷாக வச்சு கடிச்சிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா லைட்டாக கசக்கரை வந்து கண்ட்ரோலுக்கு வரும். வயிற்றுல புண்ணு இல்லாட்டி வாயில் அடிக்கடி புண்ணு வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த கோவக்காயை நம்ம வணக்கி சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் இதை ஆற்றிடுங்க. இன்னொன்று ஜீரண கோளாறு இருந்துச்சுன்னா இது சாப்பிட்றதுனால ஜீரண கோளாறும் சரியாயிரும். அதனால் நீங்கள் கோவக்காய் எங்கே பார்த்தாலும் சரி கொஞ்சம் பிஞ்சு கோவக்காயாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வணக்கலாம். இதுலேயே கொஞ்சம் புளி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த கோவக்காய் புளிக்குழம்பு ஆயிரும். இல்லாட்டி லைட்டாக தேங்காய் இந்த மாதிரி கடலக்கொட்டை போடாமல் வெறும் கடலப்பருப்பு, வரமிளகா, கொத்தமல்லி மட்டும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி போட்டு செஞ்சிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொன்றுங்க, இந்த கோவக்காய் வந்து 100% வேகக்கூடாது. ஒரு 80% வெந்துச்சுன்னா தான் இதோட பயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மேலே ஒரு 5-6 கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசியும் ரெடி ஆகுது. இதை 2 டைம் களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இதை முடி போட்டு வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடுக்கு 4 விசில் வந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சாப்பாடு, பொடி போட்ட கோவக்காய் பெரட்டல், பூண்டு குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 1/2 hour கூட ஆகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.